சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடியில் கடந்த 8 மாதங்களில் 2 கொலை சம்பவமும் நடைபெற்றதால் அச்சமடைந்த மக்கள் நகரத்திற்கு இடம்பெயர்ந்தனர். தொடர்ந்து அடிப்படை வசதிகள் இல்லாததால் தவித்த மக்கள் அருகே உள்ள நகரத்திற்கு குடிபெயர்ந்தனர். கடந்த 8 மாதங்களில் 2 கொலை சம்பவம் நடைபெற்றதால் அச்சமடைந்த மக்கள் வேறு பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தமிழக வரலாற்றுல ஆளில்லா கிராமங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கிராமங்கள் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் மட்டுமே வசிக்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி அந்த பகுதிகளில் அதிக அளவுல மக்கள் இடம்பெயர்றது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தமிழகம் முழுவதுமே ஏறத்தாழ ஒரு 60க்கும் மேற்பட்ட அந்த ஆளில்லா கிராமங்கள் இருந்துட்டு இருந்தது. இந்நிலையில ஒருவர் மட்டுமே வாழ்ந்த சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்துல ஏற்கனவே அந்த பகுதியில போதிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற துவங்கினாங்க. இந்நிலையில அந்த கிராமத்துல மீண்டும் குடியேறிய துவங்கி இருக்கிறாங்க தற்போது கிராம மக்கள். நாட்டாக்குடி கிராமத்துக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்ததால அந்த கிராம மக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. சிவகங்கையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நாட்டாக்குடின்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்துல அடிப்படை வசதிகள், அதே மாதிரி கல்வி, விவசாயம், வாழ்வாதாரம் எந்த விதமான அடிப்படை வசதியும் இன்றி தவித்து வந்த கிராம மக்கள் அருகில் உள்ள கிராமங்களுக்கு குடிபெயர்ந்து ரொம்ப போயிட்டாங்க. 50 கிராமங்கள் வாழ்ந்த குடும்பத்துல வீட்டுக்கு ஒரு முதியவர்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தாங்க. இக்கிராமத்துல கடந்த 8 மாதங்கள்ல 2 கொலை சம்பவங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து அச்சத்தில் வாழ்ந்த முதியவர்களும் கிராமத்தை காலி செய்துவிட்டு உறவினர்கள் இல்லத்துல தஞ்சம் புகுந்தனருங்க. இப்பகுதியில ஒருவர் மட்டும் வாழும் நாட்டாக்குடி கிராமம் குறித்து நமது குமரன் தொலைக்காட்சியில கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தி ஒன்று வெளியானது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் மின்சாரம், தெருவிளக்கு, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கொடுத்திருக்கிறது. தற்போது இதனை அறிந்த கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில ஒருவர் பின் ஒருவராக தற்போது இந்த கிராமத்தை நோக்கி வர துவங்கி இருக்கிறாங்க. இந்நிலையில இந்த கிராமத்துல வாழும் 12 பேருக்கு சமூக ஆர்வலர் ஒருவர் ஒரு வார காலத்துக்கு தேவையான பலசரக்கு ஜாமான்கள் பொருட்களை வழங்கி இருக்கிறாரு. அந்த சமூக ஆர்வலருக்கு நன்றி தெரிவித்த கிராம மக்கள் வாழ்வாதாரத்தை பொறுத்து ஒரு மாடு வழங்கணும், தங்களது கிராமம் வழியாக மினி பஸ் இயக்கணும், விவசாய நிலத்தில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற அரசு போதிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தற்போது கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த ஆளில்லா கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது பலரோட கோரிக்கையா இருக்குது. ரவிஷா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.